பல பிள்ளை பெறுவதுண்டு, இரு தாக்கி ஒரு பிள்ளை வருவதுண்டோ? அசல் யாரோ நகல் யாரோ? அசல் யாரோ நகல் யாரோ அறியேன் என்று அதிசயித்த மன்னன் சொன்னான். முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலார் இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றான். காவலன் சென்றான், இடைவாளை எடுத்தான், அந்த மகனை இழுத்தான், வாளை ஓங்கினான், வாளை ஓங்கினான். மன்னா மன்னா அம்மா என்றொரு குரலில் ஒரு பெண் கண்ணீர் வடிக்கின்றாள். இன்னொரு பெண்ணோ வாளை கண்டும் புன்னகை புரிகின்றாள், புன்னகை புரிகின்றாள். பாதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள். மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள். இந்தா என்றவள் அந்த பெண்ணிடம் மகனை தருகின்றாள். இவள்தான் உன்னை தாயன மன்னன் சாலமன் முடிக்கின்றார், சாலமன் முடிக்கின்றார். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. சக்திவோ சக்திவோ சக்திவோ. பக்தியிலும் அன்னைதான் முதலில் தெய்வம், இந்த பார் முழுதும் அவள் வரத்த செல்வம் செல்வம். சக்திவோ சக்திவோ சக்திவோ. பதிய வைத்த மரம் புதிய தோட்டம் தனில் நின்று வாழ்வதுண்டு. புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. உதிரம் கொண்டு வரும் இதயம் போலொரு உண்மை அன்பு இல்லை. உருகம் உள்ளமென தமிழ் கூறுவது அன்னை என்ற சொல்லை. பூவும் மஞ்சளுடன் பொங்கும் தேவி அவள் புவனேஸ்வரி. பூஜை செய்து வரும் மாதல் காவல் தரும் ராஜேஸ்வரி. பாசம் பொங்கி வரும் தேவி சக்தி அவள் ஜெகதீஸ்வரி. பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி புவனேஸ்வரி. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.